உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அதனுடைய சூத்திரதாரிகளையும் ஒரு வருடத்துக்குள் நாங்கள் மக்களின் முன் அல்லது மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்துவோம் என்று உத்தரவாதம் வழங்கிய அனுர அரசு அந்த விடயத்திலிருந்து சற்று காலம் நீடித்து செல்லுகிறதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாக இப்போது பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுகின்றன. பல விடயங்கள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபாலவும் அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரட்ன சூத்திரதாரிகளை நெருங்கிவிட்டதாகவும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் அவர்களை சந்தித்து அடிப்படை உரிமை மீறல் மனு நாளைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாகவும் அந்த மனு தொடர்பில் தான் பிள்ளையானை சந்தித்து விட்டு வருவதாகவும் அவர் கூறுகின்றார். அவர் கூறுகின்ற அதே வேளையிலே பிள்ளையான் ஒரு பிழையான விதத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது உண்மைக்கு புறம்பான விடயங்களோடு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற கருத்துக்களையும் அவர் ஊடகங்களை நோக்கி கூறுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது பிள்ளையானின் சட்டத்தரணி என்கின்ற வகையில் நான் பிள்ளையானை சந்தித்து விட்டு வருகின்றேன். நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது கட்சிக்காரர் தொடர்பில் நீதிமன்றத்தின் உதவியை நாடி இருக்கிறேன் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு எதற்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்று அவருக்கே தெரியாது என்றும் உதய கம்பன்பில் அவர்கள் கூறுகின்றார். இப்போது உதய கம்பன்பில் அவர்களின் கூற்றை பார்க்கின்ற போது நீங்கள் அதனுடைய ஒலி வடிவத்தை முழுமையாக கேட்கலாம். அவருடைய கூற்றிலே அவர் முக்கியமாக கூறுவது பிள்ளையான் எதற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரியாது. அதே நேரம் ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டார், குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளோடு இருந்தார் என்கின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் அவரோடு இருந்தவர்கள் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறியவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற போதுதான் அச்சம் நிலவுகின்றது. நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுத்தார்கள் என்று கருணாவினோடு புனர்வாழ்வு பெறாமல் வெளியேறிய, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறியவர்கள், கருணாவோடு இணைந்து பிளவுபட்ட பின்னர் இயங்கியவர்கள், கோட்டாபாய ராஜபக்சவின் தயவில் அவர்களுக்கு எந்த ஒரு புனர்வாழ்வும் அளிக்கப்படவில்லை. அவர்களை புனர்வாழ்வுக்குள் தள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திரைமறைவில் ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது உதய கம்பன்பிலவின் கருத்து என்பது இன்னும் சந்தேகத்தை அதிகரிக்கின்றது.